ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ப்ரோ புதுசாக டிடிஜி ஸ்குவாட்ஸ்னு சொல்கிறீங்கலாம் கேட்காதீங்க. ஸோ புது வருஷம் பிறந்துருச்சு, அதனால முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு நான் ஒரு ரெவல்யூஷன் வேறு ஒன்று எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு வாரத்துக்கு மினிமம் 2 வீடியோவாவது போட்டே ஆகணுங்க. 2 வீடியோ இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் நம்ம சேனலில். ஏன்னா நம்ம சேனலில் நான் ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக வீடியோ போடுறதை விட்டதுனால செம்மையாக டவுன்ஃபால் ஆகிடுச்சு நம்ம சேனல். ஸோ அதை திரும்பி ரீச் பண்ண வேண்டாமா? ஸோ இனிமேல் வாரத்துக்கு மினிமம் ஒரு வீடியோலேருந்து மேக்ஸிமம் 3 வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்லோட் நான் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஆதரவு தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிடிஜி ஸ்குவாட்ஸுக்கு மீனிங் நான் இப்போ சொல்லிடுறேன். டிடிஜி டார்க் டிராகன் கேமிங்க ஸ்குவாட்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகினா நீங்கள் என்னோட அன்பு சொந்தங்கள். உங்களை தான் பார்த்தீங்கன்னா நான் டிடிஜி ஸ்குவாட்ஸ்னு அப்படியே உங்களை தான் நான் குறிப்பிடுறேன் அந்த இடத்துல. ரொம்ப பேசிட்டோம். இது என்ன மாதிரி கேம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தேட்டர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தேட்டரில் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக நம்ம தளபதியோட 2 பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டை நம்ம இந்த கேமில் இருக்க தேட்டரில் ப்ளே பண்ண போகிறோங்க. எப்படி கண்டென்ட் வித்தியாசமாக இருக்குல்ல? இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட் தான் நம்ம சேனலில் இனிமேல் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஸ்குவாட்ஸ், ஆட் கொடுத்துட்டானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேமை ஸ்டார்ட் பண்ணியும் ஏதோ ஈவெண்ட் வந்துருக்குங்க. இதுக்கெல்லாம் நான் எவன்டா நான் 1800 பே பண்ணுவேன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கைஸ், இந்த கேமை நீங்களே விளையாடுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக ப்ளே பண்ணுங்க. ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பர்ச்சேஸோ இல்லை பே எதுவும் பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் அந்த கேம் ஒருத்தர் இல்லைங்க. சரி, ஓகே, இதான் நம்மளுடைய தேட்டருங்க. என்னடா ஆஃப்லைனில் விளையாடி 2 நிமிஷம் தானடா ஆச்சு, அதுக்கு இவ்வளோ குப்பையை போட்டு போயிட்டீங்க. இப்போ இதை வேறு நான் க்ளீன் பண்ணணுமா? தளபதியோட படத்தை வேறு நான் போய் வாங்கணும்டா. அந்த சாங் 2 வாங்கி நான் ஓட்டினா தேட்டரே வேலை ஆகும். வெயிட் பண்ணுங்கடா, வரேன். ஓகே கைஸ், முதல்ல பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவான். உனக்கு நான் வாங்கலையா? சரி, ஓகேங்க, மொத்தம் இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் தலைவர் படத்தை வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம இதில் 2 படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு படத்தை டெலிட் பண்ணிட்டு இப்போ தலைவர் படத்தை போய் வாங்கிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஃபேமிலி மூவியுமே இருக்குது. அதே மாதிரி கிட்ஸ் ஸ்கை அப்படிங்கிற இன்னொரு படம் இருக்குது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கையை மட்டும் ஓட விடலாம். சரிங்க, இவர் அந்த முயல் படத்துக்கு வந்திருக்காரு. சரி, நான் உங்களுக்கு 1 நம்பர் சீட் வேணுமா வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த கேமை நான் ஆல்ரெடி பாதி விளையாடிட்டேன். அதனால டேரெக்டாக நான் இங்கே போட வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் விளையாடுறீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கு இந்த சீட்டு கேட்குது. ஓகேங்க, உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறத என் மேனேஜர் பார்த்துப்பாங்க. மேனேஜர், அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இருங்க, ஆடை பார்த்து இந்த அக்கா வாங்கிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வேலை பார்த்தா தாங்க அது வேலை ஆகும். ஸோ முதல்ல போய் தளபதியோட படத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2 சாங் வாங்கிடலாம். ஸோ இது மாதிரி டிக்கெட்டு. ஸோ தளபதியோட படம். ஸோ கைஸ், படத்தோட லிஸ்ட்டுக்கு வந்தாச்சு. தளபதியோட படம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கவே பிடிச்சிட்டேங்க. படம் இந்த தான் இருக்குது. ஓகே, படத்தை நான் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, படத்தை என்ன பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க, இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா ஹால் நம்பர் 1 ஓட்டுவோமா, ஹால் நம்பர் 2 ஓட்டுவோமா? ஸோ ஹால் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கைங்கிற இந்த ஒரு அனிமி மூவி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா 2வது ஹாலில் ஓட்டலாம். ஸோ ஜனநாயகன் அந்த 2 பாட்டை பார்த்தீங்கன்னா ஸோ 2வது இதில் ஓட்டலாம். சரி, ஓகே, புக் பண்ணியாச்சு. ஓகேங்க, புக் பண்ணியாச்சு ஜனநாயகனோட 2 இதையும். இப்போ என்னட்டு ஜனநாயகன் படத்துக்கு யார் யார் வராங்க, அந்த 2 பாட்டு பார்க்கறதுக்கு மட்டும் யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ அக்கா, உனக்கு என்ன பார்க்கணும்? ஓகே, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆமாங்க. ஏண்டா டிக்கெட்டை சேல் பண்ண இந்த படத்தை ரெடி பண்ணியே நான் கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயுமே வண்டி இல்லடா. தளபதி படம்னா அவ்வளோ ஆவரம். நான் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் தான். ஸோ நீங்களாம் யார் யார் தளபதி ஃபேனுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சரி, ஓகே, என்னங்க அனிமி ஸ்கை அந்த கிட்ஸ் ஸ்கை அனிமி எவனும் பார்க்க வரலங்க. எல்லாம் தளபதியோட அந்த பாட்டை பார்க்க தான் வரானுங்க. இங்கே பாருங்க, டிக்கெட் ஃபுல் ஆகிட்டே இருக்கு. தளபதியோட படத்துக்கு இங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏங்க பாட்டுக்கே இந்த போடுனா ஓகே, இவ்வளோ மாதிரி இருக்காங்க. பாட்டுக்கே இந்த இதுனா அப்போ படம்லாம் ரிலீஸ் ஆகுது. என்னடா ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகுதுடா. ரைட்டு தான், ஜனவரி 9 ஒவ்வொரு தேட்டரும் சும்மா பிளாஸ்ட் தான் போட்டுங்க. வேற லெவலு சம்பவம். நம்ம பசங்க சம்பவம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போய் அந்த படம் பேர் என்ன, அந்த சின்ன பசங்க நடிச்ச அந்த ஒரு அனிமி மூவி, அது பேர் என்ன, ஸ்கையா? கிட்ஸ் ஸ்கைங்கிற அந்த அனிமி. சரி, அந்த அனிமி மூவி அதை நான் போய் ப்ளே பண்ணிடலாம். ஸோ இந்த அவருக்கு ப்ரொஜெக்டர், இது ஹால் நம்பர் 1. ஸோ படத்தை ப்ளே பண்ணியாச்சு. ஸோ ஓகே, அனிமி படத்துக்கு இந்த போடுங்க, வேற லெவலு. செமையாக இருக்குங்க இந்த தேட்டரில் இந்த மாதிரி படத்தை பார்க்குறது.
ஸோ அனிமி ஃபேன்ஸ் நீங்களாம் அந்த அனிமி படங்க பாருங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜனநாயகனோட அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எங்க சிசிடிவி கேமராவில் எதுவும் பிரச்சனைங்க? இருங்க வரேன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க இங்கே பாருங்க, ஒருத்தி ஏறின்னுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அதாவது தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது என்னோட தேட்டருக்குள்ள யாராவது வந்து சிகரெட்டை அடிச்சிங்கன்னா அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். பத்தாவரி நீ ஒரு பொண்ணா வேற போயிட்டு பொண்ணா இருந்த என்ன சும்மா விடுவோமா? போடுறான் போடு போடு போடு. எங்க ஓடுறேன் உன் சோலையை முடிக்க மாட்டேன். என்ன ஏன் தேட்டருக்குள்ள சிகரெட் அடிக்கிற? நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு? நீ தளபதி இதுக்கு வரல. ஓகே பக்கத்து ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட படத்தை வந்து ஓட்டணும். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. பட் இதுனா டிக்கெட் கொஞ்சம் சேரட்டும். ஸோ ஹாலில் யார் அங்கே அதாவது டிக்கெட் வாங்குற இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ டிக்கெட் வாங்குறதுல என்ன 3 பேர் நிற்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜனநாயகனோட இதையும் வந்து ஓட்டிடலாம். ஸோ ஏன்டாடி என்னடா குப்பை பண்ணிட்டு போயிட்டீங்க? நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். போய் ஜனநாயகனோட வீடியோ வந்து நான் ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரொஜெக்டருக்கு வந்தாச்சு, மக்கள் எல்லாரும் வந்தாச்சா? ஓகே தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க போல. ஃபஸ்ட்டு தளபதி கச்சேரி அந்த பாட்டிலேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். போட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஆப்ரேட் பண்ணியாச்சு. ஓகே ஆரம்பிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி ஃபேன். ஸோ சிசிடிவி கேமரா எது பிரச்சனை? ஓகே சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கு. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நானும் போய் தளபதியோட வீடியோ முதல்ல போய் பார்க்குறேன். ஓகே அப்படியே போய் திரும்பி மக்களோட நான் உங்களை தளபதியோட வீடியோ பார்த்துருவாங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா தளபதியோட வீடியோ திருட்டு சிடிபில போடுற ஒக்கமுக்க யாரா நீ? என்ன தெரியும் தளபதியோட இதை திருட்டு இதுல போடலான்னு பார்ப்பேன். ஒக்கமுக்க ஓடுறான். என் தலைவனோட படம் வசூல் தான் எடுக்கணும். இந்த மாதிரி தேவையில்ல எல்லாம் பார்க்க கூடாது. ஸோ கைஸ் ஓகே கேமராலாம் எடுத்தாச்சுங்க. நல்ல வேலை இந்நேரம் தளபதியோட மவுசையை குறைச்சி விட்டுருப்பான். வை கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடிஞ்சு. ஸோ 2வது ஆடியோ லான்ச்சுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஐ மீன் 2வது படம் கூட சீக்கிரம் போடலாம். அதுக்குள்ளே நம்ம போய் க்ளீன் பண்ணி ஆகணுமா? அது சரி ஏன்டா வர்றீங்க இப்படி பண்ணிட்டு போறீங்களாடா? ஓகேங்க க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குமே. ஓகே இதை தூக்கிடலாம். ஸோ க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கனால அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஒரு வழியா ஹால் நம்பர் 2 க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால் நம்பர் 1 வேறு இருக்கா? அடே தம்பி என்னால் வேலை பார்க்க முடியல, உனக்கு நான் ஆடு பார்த்து வாங்கி வச்சுக்கிறேன், போயிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறா தம்பி. ஸோ கைஸ் இந்த கேம் வந்து உண்மையிலே செம சூப்பராக தான் இருக்குது. பட் எங்கே என்ன பிரச்சனைனா இந்த கேமில் அதிகமாக ஆட் வந்து பார்த்தீங்கன்னா விட்றானுங்க. அதான் கடுப்பாக இருக்குது. ஸோ நெட் ஆன் பண்ண சொன்னது கூட சரி ஏதோ நெட்டில் விளையாடுற கேம் மல்டிப்ளேயர்லாம் இருக்குன்னு நான் நினச்சேன். மல்டிப்ளேயர் இருக்குதான் அது வேறு விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆடு ரொம்ப விட்றானுங்க. நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது இல்லை ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இருக்கும்போது கரெக்டாக ஆடு விட்றானுங்க, நமக்கு மண்டை ஏறிடுங்க. ஸோ அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இந்த கேமில். ஆடு இந்த அளவுக்கு அவங்க வச்சுருக்க வேண்டாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. படம் இந்த கேம் ஒன்றுமே செம சூப்பராக இருக்குது. செம ஒருத்தான கேம் தான். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த கேமில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு அந்த கேம் ஒர்த்து இல்லை. ஸோ ஓகே இப்போ வந்து தளபதியோட 2வது சிங்கிள் வந்து ஓட்டணும். ஸோ 2வது இதுக்கு யாரெல்லாம் வராங்கிறத பார்த்துடலாம். ஓகே லெவலப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே லெவலப்னால ஸ்டார்ட் த நியூ டே ஒரு நாள். ஏன்னா இந்த இடத்துட்டு போக விட மாட்டேன் போல இருக்கே. சரி ஓகே போய் நம்ம அந்த அனிமி மூவி வந்து ஆரம்பிச்சு விட்டு வந்துடலாம். அடே என்ன பேச விடுங்கடா, சும்மா ஆடு போடுறீங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் போயிட்டு இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அனிமி மூவிக்காக எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ தளபதிக்கு இன்னும் கொஞ்சம் இது எப்படி இப்போ நாட் ஒர்க் ஆச்சு? இல்லை எனக்கு புரியல, எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறது? இருங்க பக்கத்து ஹாலுக்கு போய் பார்ப்போம். டேய் படம் மட்டும் ஓடலாட்டி தேட்டருக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கி போடுவாங்கடா. டே ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. நல்ல தளபதியோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்குங்க. நல்ல வேலை நம்ம இதை வந்து சினிமா நம்பர் 2 ஓட்டலான்னு பார்த்தோம். ஹால் நம்பர் 2 ஃபர்ஸ்ட்ல அனிமி படம். நல்ல வேலை தளபதியோட படத்தை பற்றி இங்கே போட முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா தேட்டரை அடிச்சு நொறுக்கி இருப்பானுங்க. ஏங்க இது எப்படிங்க நான் சரி பண்ணுறது? என்ன பண்ணணும்? ஸோ சொல்லி இப்போ ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஹேமர் இருக்கணும்னு சொன்னிச்சு. ஸோ ஹேமரை எடுத்துட்டோம்னா வேலை பார்த்துடலாம். ஓகே ஹேமரை எடுத்துட்டோம், வேலை பார்க்கலாமா? ஓகேங்க ப்ரொஜெக்டை சரி பண்ணியாச்சு. நல்ல வேலை தளபதியோட படத்துக்கு இந்த மாதிரி தான் வேலை. ஓகே இந்த படத்தை வந்து திருப்பி ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்ஸ் இல்லை, ஐ மீன் வாயிலுக்கு நுழையில.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் நிற்கிறாங்களே, டக்கு டக்குன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிசிடிவி கேமரா பிரச்சனை. எவன் சிகரெட் அடிக்கிறானா, நம்மள டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ அது போயிட்டு இந்த அனிமே ஆரம்பிச்சு விட்டுட்டு போய் தளபதியை வந்து தளபதியோட அந்த பாட்டி வந்து ஆரம்பிச்சு விட்றலாம். ஓகே, மூவி ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஓகே, தாராளமாக இப்போ படத்தை பாருங்க. ஸோ கைஸ், இந்த கேப்பில் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் இருக்க பெல்லைக்கன் நம்ம தான் ஆளில் போட்டுருங்க. இப்போ போயிட்டு மக்களோட சேர்த்து தளபதியோட படத்தை வந்து நான் பார்க்கலாம். ஆரம்பிச்சாச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு தளபதியோட 2 படத்தையும் ஓட்டி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து எந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி கேமில் ஓட்டலாங்கிறத மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம ஓரளவுக்கு தான் பெருசாக பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் நிறைய ரொம்ப தூரம் வந்துன்னா நம்ம இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே 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 கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் மறக்காம நீங்கள் தான் முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் தரணும். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். பாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.